குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். அனைவருக்கும் வணக்கம். புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு 2026ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி அன்று மதுரையிலே நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் உட்பட பல்வேறு முக்கியமான அம்சங்கள் குறித்தான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். மேலும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு சர்வதேச அளவிலான மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் இந்திய அளவிலான சமூக ஆர்வலர்கள் இதில் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். யார் யார் என்ற பெயர் விவரம் பின்னர் அறிவிக்கப்படும். கடந்த ஜூலை 27ஆம் தேதி அன்று தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தை சேர்ந்த கவின் என்ற மென்பொறியாளர் நெல்லையில் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார். ஏறக்குறைய அந்த நிகழ்வு நடந்து ஒரு மாதமாகிறது. இந்த சம்பவத்தை கண்டித்து ஏற்கனவே புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நாங்கள் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி திருச்சியில் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். மிக முக்கியமாக இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு மாநில அரசு உடனடியாக ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும். அதன் மூலமாக இந்த ஆணவ கொலைகள் தடுக்கப்படுவதோடு மட்டுமின்றி அந்த கொலையிலே ஈடுபடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவதற்கான சரத்துக்களும் உள்ளடக்கிய சிறப்பு அம்சங்களோடு அந்த சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி 2வது கட்டமாக தமிழ்நாடெங்கும் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பாக செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அதைத் தொடர்ந்து 3வது கட்டமாக ஒன்றிய அளவில் நடைபெறும். அந்த தேதி பின்னர் அறிவிக்கப்படும். அதாவது கடந்த 10-15 வருடங்களுக்கு முன்பு தமிழகத்தில் சிசு கொலைகள், குறிப்பாக பெண் சிசுக்களை கருவிலேயே அளிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சமூக அவலம் நடந்து கொண்டு வந்தது. அது குறித்து பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மருத்துவமனைகளிலேயே அந்த பாலினம் கண்டுபிடிப்பதற்குண்டான அந்த நடவடிக்கையை தடை செய்து இப்பொழுது பெருமளவு அந்த சிசு கொலைகள் தடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அதே போன்று ஒரு கடுமையான வலிமையான இந்த ஆணவ கொலைகள் நடப்பதை தடுப்பதற்குண்டான சட்டம் இயற்றப்படுமேயானால் அது பெருமளவு அந்த ஆணவ கொலைகளை தடுத்திடும். அதே போன்று பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் இந்த ஆணவ கொலைகளுக்கு எதிரான அல்லது அது குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் மட்டுமல்ல, அதில் ஒரு பாடத்தை கூட சேர்த்தால் தவறில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்தாகும். நான் கடந்த 3 மாத காலமாக தமிழகத்தினுடைய பல்வேறு கிராமங்களுக்கு சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டு வருகிறேன். இன்று கூட தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் பகுதியில், நாளைக்கு கைத்தாறு பகுதியில், அதற்கு பிறகு விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பகுதியில் சுற்றுப்பிரயாணம் மேற்கொள்ள இருக்கிறேன். இந்த கிராமங்களுக்கு செல்லுகின்ற பொழுது
கிராமங்களுடைய அவல நிலை மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது. குறிப்பாக ஏழை எளிய அடித்தள மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இன்னும் குடிநீர் வசதிகள் பெரும்பாலான கிராமங்களில் நிறைவேற்றப்படவில்லை. சாக்கடை வசதிகள் இருப்பதில்லை, தெருவிளக்குகள் இருப்பதில்லை. எண்ணற்ற கிராமங்களில் கடந்த 10 தினங்களுக்கு முன்பு மதுரை மாவட்டம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அலங்காநல்லூர் மற்றும் வாடிப்பட்டி ஒன்றியங்களிலே சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டேன். எண்ணற்ற கிராமங்களிலே இன்னும் இந்த மக்களுக்கு ஒரு வீட்டு மனை கூட கிடையாது. அதாவது 3 சென்ட் நிலத்தில் கட்டப்பட்ட வீட்டில் 12 குடும்பங்கள் வாழக்கூடிய அவல்நிலை இருக்கிறது. இதையெல்லாம் கவனிக்காமல் எப்படி இருக்கிறார்கள், ஆட்சி செய்கிறார்கள் என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. எனவே இதையெல்லாம் உடனடியாக சரி செய்ய வேண்டும். குறைந்த இந்த நாட்டினுடைய பிரஜைகள், இந்திய குடிமக்கள், தமிழ்நாட்டு மக்கள், தமிழர்கள் என்று சொல்லுவதற்கு குறைந்தபட்சம் ஒரு 3 சென்ட் வீட்டு மனை கூட மக்களுக்கு சொந்தமில்லை என்பது மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது. மேலும் இந்த 100 நாள் வேலை கடந்த 20 வருடங்களுக்கு 25 வருடங்களுக்கு மேலாக இந்தியா முழுமைக்கும் அமலாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அந்த 100 நாள் வேலை கொடுப்பதற்கே லஞ்சம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பல ஒன்றியங்களில், ஸ்ரீவைகுண்டம் ஒன்றியம், அதே போல் கருங்குளம் ஒன்றியம், மானூர் பகுதியில், அதே போல் சங்கரங்கோயில் ஒன்றியத்தில், அதே போல் வாசன ஒன்றியத்தில் என்று பல பகுதிகளில் அந்த மக்களுக்கு இந்த மாதிரி மறைமுகமாக அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள். அதே போல் அதை எல்லா கிராமங்களுக்கும் வீடுதோறும் குடிநீர் கொடுக்க வேண்டும் என்பது மத்திய அரசினுடைய திட்டம். ஆனால் பல பகுதிகளுக்கு அந்த திட்டமே போய் சேரவில்லை என்பதை நாங்கள் கண்கூட பார்க்கிறோம். எனவே இந்த 100 நாள் வேலை அதுதான் இன்று வரையிலும் கிராமங்களிலே மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கான மிக முக்கியமான பணியாக இருக்கிறது. ஆனால் அந்த 100 நாள் வேலையை கொடுக்காமல் அந்த மாதத்துக்கு 2 நாள் 3 நாள் 4 நாள் மட்டுமே வேலை கொடுக்கிறார்கள். அதனால் பல ஏழை எளிய மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறார்கள். எனவே இந்த 100 நாள் வேலைகள் கொடுக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை ஆய்வு செய்து உடனடியாக மாநில அரசு அது நடவடிக்கை எடுத்து எல்லா கிராமங்களும் 100 நாள் வேலையை முறையாக அமலாக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதை பேராட்சிகளுக்கும் நகராட்சிகளுக்கும் அதே போல் மாநகராட்சிக்கு அதை விரிவுபடுத்தணும். அது மத்திய அரசினுடைய கையில் இருக்கிறது, அதையும் செய்யணும். எனவே இது தேவைப்பட்டால் இந்த மாதிரி 100 நாள் வேலையில் குளறுபடிகள், வேலை கொடுக்காமல் இருப்பது, அதே போல் இதுக்கு லஞ்சம் கேட்பது, ஒருவருக்கு வேலை கொடுத்து விட்டு அந்த சம்பளத்தை 2 பேர் பகிர்ந்து கொள்ளுங்கள் சொல்லக்கூடிய பல முறைகேடுகள் நடைபெறுகிறது. இது தேவைப்பட்டால் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அதுக்கு ஒரு போராட்டத்தை தனியாக நடத்த வேண்டியிருக்கும். அது நாங்கள் ஒரு 15 நாள் 1 மாத காலம் அவகாசம் கொடுக்குறோம். மாநில அரசு இதை சரி செய்யவில்லை என்று சொன்னால் அதற்கு நாங்கள் போராட்டம் நடத்துவோம். மேலும் தமிழ்நாட்டில் அதாவது ஊராட்சிகள், பேராட்சிகள், நகராட்சி, மாநகராட்சி மட்டுமின்றி ஆரம்ப பள்ளிகள், அதே போல் மத்திய இடைநிலைப் பள்ளிகள், உயர்நிலைப் பள்ளி உட்பட பள்ளிகள், கல்லூரிகளில் பல வருடங்களாக நிரந்தரமே இல்லாமல் துப்புரவு பணியில் மிக மிக குறைந்த சம்பளத்திற்கு எண்ணற்ற தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் பல்வேறு எல்லோருமே ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இல்லை, பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இது அதே போல் விடுதிகள், மாணவர் விடுதிகளில், ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான பணியோ அல்லது அவர்களுக்கு ஒரு கௌரவமான வாழ்வாதாரத்துக்கு உண்டான சம்பளமோ கிடைப்பதில்லை. இப்பொழுது சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் ஏறக்குறைய 1 மாத காலத்துக்கு மேலாக தங்களுடைய பணியை நிரந்தரம் செய்ய சொல்லி வலியுறுத்தி வருகிறார்கள். அதைத் தொடர்ந்து மதுரை, நெல்லை, கோவை போன்ற பகுதிகளிலும் அந்த கோரிக்கைகள் எழுந்து வருகிறது. சமூக நீதி என்பது முதல்ல வாழ்வாதாரம் தான் மிக முக்கியம். அந்த வகையில் சமூகத்தினுடைய கடைக்கோடு இருக்கக்கூடிய அந்த பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டான பணி நிரந்தரத்தை மாநில அரசு உறுதிப்படுத்தணும். அதே போல் அவருடைய வாழ்வாதாரத்துக்கான குறைந்தபட்ச சம்பளத்தை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாகும். இதில் இந்த நேரத்தில் அந்த தொழிலாளர்களுடைய போராட்டங்கள், அதாவது உச்சகட்டமாக இருக்கிற போது சில அமைப்பை சேர்ந்தவர்கள் அது அந்த பணிகளை நிரந்தரம் செய்ய வேண்டியதில்லை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் பட்டுக்கோட்டைக்கு வெளியே கேட்டால் கொட்டைப்பாக்கு விலை என்ன என்று சொல்வதைப் போல இவர்களெல்லாம் அது சமூகத்துக்கு துரோகம் செய்யக்கூடிய வகையில் சில பேருடைய அறிக்கைகள் அமைந்திருக்கிறது. அதெல்லாம் கண்டனத்துக்கு உரியது. அடுத்தது மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது நாடாளுமன்றத்தில் அண்மையில், அதாவது பதவியில் இருக்கின்ற போது, அது பிரதமராக இருந்தாலும், மத்திய அமைச்சர்களாக இருந்தாலும், முதலமைச்சர்களாக இருந்தாலும், மாநில அமைச்சர்களாக இருந்தாலும்,
யார் வந்து பதவியில் இருக்கின்ற பொழுது சிறையில் கைது செய்யப்பட்டு 30 நாளுக்கு மேலாக அவர்கள் சிறையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் அவர்களுடைய பதவி தானாக பறிபோய்விடும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கார்கள். இது வரவேற்கணும். ஏன்னா இன்று இந்தியாவெங்கும் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஊழல் மலிந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் இது நிச்சயமாக தங்களை கட்டுப்படுத்துவதற்கு யாருமே இல்லை, கேள்வி கேட்பதற்கு யாருமே இல்லை என்ற அந்த ஒரு மனநிலையை மாற்றி அந்த ஊழல் செய்வதற்கு ஓரளவுக்காவது இதை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறது எங்களுடைய பார்வை. அதனால் அந்த சட்டம் சரியானது, அதை வரவேற்கிறோம். அடுத்தது நீங்கள் தான் கேள்வி. இல்லை, எப்போவுமே ஒரு சட்டத்துக்கு அந்த மாதிரி தவறாக பயன்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் நாளைக்கு இது பிஜேபியை நிரந்தரமாக ஆட்சியில் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதனால் இந்த சட்டம் இதனுடைய கண்டென்ட் தான் பார்க்கணும். இது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்ல முடியாது. அது தவறாக பயன்படுத்தப்படாதுன்னு சொல்வதற்கு இல்லை. ஆனால் அதுக்காக ஒரு வெறுமனே சாதாரணமாக இருக்கக்கூடியவர் கொண்டு உள்ளே போட முடியுமா? எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் ஒரு 30 நாள் சிறையில் வைக்க முடியுமா? நீதிமன்றங்கள் ஒத்துக்கொள்ளுமா? எனவே வருஷக்கணக்கில் பல பேர் உள்ளே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுதுங்க. அப்போது அது மாதிரி ஏதாவது ஒரு ஆதாரம் இல்லாமல் எந்த நீதிமன்றமும் தொடர்ந்து 30 நாளுக்கு மேலே யாரும் சிறையில் வச்சுருக்க போகிறாங்க. ஸோ அப்போ அதுக்குண்டான அடிப்படை அம்சங்கள் ஏதோ இருக்கிறது என்று பொருள். அந்த தவறே செய்யாமல் இருக்கிறது தான் மிக முக்கியம். இந்த சட்டம் கொண்டு எடுத்தோன்னு அதுக்கு எதிர்ப்பு சொல்ல வேண்டாம். ஊழலே செய்ய மாட்டோம், நாங்கள் எங்களை பற்றி கவலையே இல்லை, இதை விட கடுமையாக சட்டம் வந்தாலும் கூட பற்றி கவலை இல்லைன்னு சொல்லுவதுக்கே வர மாட்டேங்கிறாங்க. அதனால் இந்த சட்டத்தின் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு பொது சொத்துக்களை அபகரிக்கலாம் என்று எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் அல்லது முறைகேடாக சம்பாதிக்கலாம் நினைக்கக்கூடிய எண்ணங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிவாரணமாக அமையும். மாநாடு வெற்றிகரமாக நடத்திக்கிறாரு, வாழ்த்துக்கள். அங்கிள்ங்கிற வார்த்தையில் என்ன கெட்ட வார்த்தை இருக்குது? இல்லை, அங்கிள், ஆண்டி, டேடி மோசமான வார்த்தையா நல்ல வார்த்தையா? டேடி நல்ல வார்த்தையாக்கிற போது அங்கிள் மோசமான வார்த்தை எப்படி ஆயிரும்? இல்லை, டேடி நல்ல வார்த்தையாக்கிற போது அங்கிள் எப்படி மோசமானதாக முடியும்? அப்போ என்னென்ன வார்த்தை தமிழில் நல்ல வார்த்தை, என்னென்ன வார்த்தை கெட்ட வார்த்தைன்னு ஒரு டிக்ஷனரி கொடுத்துட்டாங்கன்னா எல்லாருக்குமே சொல்லி இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிடலாம். அவங்களே சொல்கிறாங்க, அப்பான்னு கூப்பிட்ற அந்த வார்த்தையை வச்சு சொல்கிறீங்க நீங்கள், அங்கிள் நல்ல வார்த்தை. நான் அப்படி சொல்ல, டேடி, அப்புறம் மம்மி ஆச்சுங்களா, ஆண்டி, அங்கிள், பிரதர், ப்ரோன்னு சொல்லி கொடுக்குறீங்களா? இதெல்லாம் நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையான்னு முதல்ல ஒரு டிஸ்கஷன் பண்ணி கவர்மெண்ட் அறிவிச்சதுன்னா அப்புறம் அதுக்கு பிறகு நம்ம இது கெட்ட வார்த்தையா நல்ல வார்த்தையான்னு சொல்லலாம். இல்லை, கூட்டணி அவருடைய நிலைப்பாட்டை அவர் சொல்லிக்கிறார், அதுக்கு மேலே நாங்கள் சொல்ல. ஆனால் அதில் ஒரு முக்கியமான அம்சம் மீண்டும் ஆட்சியிலே பங்குங்கிறது தொடர்ந்து அவர் வலியுறுத்திட்டு வராரு. இதெல்லாம் இன்னும் நாள் இருக்குது, இதெல்லாம் எப்படிங்கன்னா அப்புறம் பின்னாடி பார்க்க. நாங்கள் கூட்டணியை பற்றி இப்போ சிந்திக்கவே இல்லைங்க. நான் தான் சொன்னேன், 2026ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி அன்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக 7வது மாநில மாநாடு மதுரையில் நடக்கிறது. அந்த மாநாட்டில் தான் புதிய தமிழகம் கட்சியினுடைய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் நிலைப்பாட்டை அறிவிப்போம். அதுக்கு முன்னாடி நாங்கள் எந்த விதமான அவசரப்படவும் இல்லை, அதுக்குண்டான அவசியம் இப்பொழுது தோன்றவில்லை. இல்லை, அதிமுக கூட்டணி ஒன்று இருக்குதா, இல்லை வேறு கூட்டணியை மாதிரி? அதிமுக மட்டும் இருந்தால் அது அத்தனை கூட்டணி இருக்குன்னு சொல்லலாம். அதிமுக வேறொரு கூட்டணி இருக்கிற போது அது எப்படி சொல்ல முடியும்? அதிமுக கூட்டணின்னு ஒன்று இருக்குதா அப்போ? இல்லை, கேள்வி, அதிமுக கூட்டணி என்று ஒன்று இருக்கிறதா அப்பொழுது? அப்போ அது சேஞ்சு, சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லைங்களா? அப்போ அது பொறுமையாக அது அதாவது சேஞ்சு, அதாவது நீங்கள் கேட்ட கேள்வி அதிமுக கூட்டணி இருக்கிறீர்களா, அதிமுக கூட்டணி இருக்கிறதா இல்லையாங்கிறதா கேள்வி. அது அந்த விளக்கத்துக்கெல்லாம் நான் போகலிங்க. இல்லை, நான் அதையெல்லாம் விமர்சனம் பண்ண விரும்பலை. அதிமுக ஒரு கூட்டணி அமைச்சிருந்தது,
அந்த கூட்டணி இப்பொழுது அப்படியே இருக்கிறதாங்கிறது தான் கேள்வி. அதாவது விஜய் அவர்களுடைய 35 நிமிஷம் பேச்சுல வந்து எல்லாமே இதுக்கு முன்னாடி என்ன பேசினாரோ, அதாவது திமுக எதிர்ப்பு வந்து பலமாகவும் பாஜக எதிர்ப்பு பலமாகவும் பதிவு செஞ்சிருக்காரு. ஆனா உள்ளோட்டமா என்ன விஷயம் அப்படிங்கறத வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ண தவறிட்டாருன்னு ஒரு ஜேர்னலிஸ்டா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? பொதுவாக இப்போ இஸ்லாமியர்களுக்கு அப்படிங்கும்போது பாஜக வந்து சுட்டிக்காட்டாரு. ஆனா என்ன விஷயத்துல அப்படிங்கறத அவர் மென்ஷன் பண்ணல. சோ இந்த மாதிரி அப்ப ஆணவ படுகொலை பத்தி அவர் பேசல, தூய்மை பணியாளர் பத்தி பேசல. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஒரு மாநாடு அப்படின்னு சொன்னால் அந்த மாநாட்டில் பல்வேறு விஷயங்கள் குறித்து தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு அந்த கட்சிக்கு இருக்கிறது. அது அவர்கள் வந்து என்ன ஃபார்முலா வச்சுருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ நாங்கள் ஒரு மாநாடு போட்டோம்னா இல்லை வேறு எந்த கட்சினா ஒரு நாள் நடக்கும், 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் பேசுவாங்க, பலரும் பேசுவாங்க, பல்வேறு விஷயங்கள் இருக்கும். அவங்களுடைய அப்ரோச் எப்படிங்கிறது அது வந்து நம்ம கருத்து சொல்ல முடியாது. இன்னும் அது வந்து இன்னும் நாள் போக போக அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது. 2வது மாநாடு தானே போட்டிருக்காங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் அரசியலில் இன்னும் 8 மாத காலம் இருக்குதுங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ சினிமாவிலும் அரசியலிலும் என்னோட தலைவர் வந்து எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதுக்கு அடுத்தது விஜயகாந்த் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் அவங்க பார்க்குறதெல்லாம் நம்ம சொல்கிறேன். அவர் ஒரு பாதையை ஒரு கோடு போட்டு அவர் போயிட்டே இருக்கிறார். அது வந்து அது எப்படி இருக்குங்கிறது அவங்க கட்சிக்காரரும் அவர் தான் முடிவு பண்ணணும். நாம் அதை பற்றி விமர்சனம் செய்ய முடியாது. இல்லை சார், இப்போ அவர் வந்து எடப்பாடி கூட சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சி என்பது தலைவர் என்பது சாதாரணமாக வர முடியாது, ஒரு மரம் மாதிரி வளர்ந்து ஒன்றுன்னா வந்து காய்கறி பூ காய்கறி வரணும், இது எடுத்த உடனே நான் சிஎம் வரணும் அப்படின்ற ஒரு கனவு காட்டுறாரு. இது நினைக்காது, இது மாதிரி ஒரு அரசியல் வந்து இப்படி வர முடியாதுன்னு சொல்கிறாரு, எடுத்த உடனே வர முடியாது அப்படின்றாரு. நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து இதுக்கு வித்து போட்டது யாருங்க? திரைப்படங்கள் மூலமாக பெறக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி அரசியலுக்கு நுழையக்கூடிய அந்த ஒரு கருத்தை அந்த மாதிரி ஒரு தன்மையை வந்து தமிழகத்தில் உருவாக்குனது யாரு? அப்புறம் எம்ஜிஆர் மட்டும்தானா? அப்புறம் ஏன் இவரை மட்டும் காயின் பண்ணுறீங்க? தமிழ்நாட்டில் வந்து கடந்த 70 வருஷம் என்ன நடக்குது அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுங்கள். இவரை மட்டுமே டார்கெட் பண்ணுறீங்க. நான் அதுக்காக அவர் இது சொல்ல, டார்கெட் பண்ணுற போது முறையாக பேலன்ஸாக இருக்கணும், பயாஸ்டு இல்லாமல் இருக்கணும். தமிழ்நாட்டினுடைய அரசியல் திரை மாயை வைத்து தானே கடந்த 70 வருஷமாக கட்டப்பட்டிருக்குது. அதுதானே எங்களுடைய பார்வை. இப்போ அதனால் வந்து ஒருத்தரை மட்டும் பார்க்க வேண்டாம். எல்லா தமிழ்நாட்டில் திரை மேலே தான், திரையுலகத்தின் மேலே தான் திரை அந்த மாயை அந்த செல்வாக்கு அதை வச்சு தான் தமிழ்நாட்டுடைய அரசியலே கட்டப்பட்டிருக்குதுங்க. இல்லை, நான் சொல்ல என்னுடைய கருத்து சொல்கிறேன், நான் அவருடைய கருத்து காட்டுறேன். அதிமுகவே அவர் விமர்சிச்சிருக்காரு, அந்த எப்படி வளர்ந்த கட்சி இப்போ யார்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி. சார் இங்கே பாருங்கள், எந்த கட்சியுமே விமர்சிக்காமல் ஒரு கட்சி புதுசாக தோண முடியுமா? யாரையுமே விமர்சிக்காமல் எப்படி சார் வந்து எல்லாத்தையும் தான் விமர்சிப்பாங்க, எங்களை கூட தான் விமர்சிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நாங்கள் வந்து வருத்தப்பட்டுக்க முடியுமா? என்ன சொல்கிறீங்க? அதனால் வந்து அரசியலுக்கு அவர் வர்றாரு, எல்லாத்தையும் விமர்சித்தானே அப்புறம் அவர் தன்னை காண்பிக்க முடியும். அது செல்லுபடியாகுமா இல்லையா, களத்தில் நிற்க முடியுமா இல்லையா, அது எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்பது வேறு பிரச்சனை. அது எல்லாரும் ஏற்றுக்குவாங்களா, எல்லாரும் இதை வந்து அவர் சொல்கிறதெல்லாம் ஏற்றுட்டு அவர் பின்னாடி போயிடுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அது வேறு பிரச்சனை. அவங்க இன்னும் ஆழமாக தமிழ்நாட்டுடைய அரசியலுக்குள்ளே போகணுங்கிறது தான். மேலோட்டமாக ஒரு 35 நிமிஷம் 40 நிமிஷம் பேசிட்டாலோ அல்லது தீர்மானத்தை நிறைவேற்றிட பத்தாது. மக்களோட பிரச்சனைகளுக்கு வந்தால் தான் வந்து அது அவங்களுடைய உண்மையான நிலைப்பாடுகளை வெளியே தெரியும். இதெல்லாம் பத்தாது. நான் வந்து லாஸ்ட் ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி காலையில் 10:30 மணிக்கு ஒரு ப்ரெஸ்ஸும் கூட நீங்கள் வரமாட்டேன்ட்டீங்க. நான் அதனால தான் போயிட்டேன். நான் வந்ததே அவர் பார்க்குறதுக்காக. ஒரு ப்ரெஸ்ஸும் கூட இல்லை. அன்றைக்கி வந்து இவருடைய பிறந்தநாள், யாருடைய கலைஞர் பிறந்தநாள் எல்லாம் போயிட்டீங்க. நான் அறிக்கை கொடுத்துருக்கேன்ல. இல்லை, அதாவது இல்லை அப்படியே இல்லை. எப்பவுமே வந்து எங்களுக்கு சரியான நேரத்தில் நாங்கள் வந்து அறிக்கை கொடுத்தோம். அந்த மக்களுக்கு ஆதரவாக வந்து
அது வந்து நிரந்தரம் பண்ணணும். அந்த அந்த இந்த நேரத்தில் வந்து அவங்களுடைய போராட்டத்தை வந்து நீர்த்து போகிற வைக்கிற மாதிரி யார் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய, நான் எங்கே நின்றுருந்தாலும் அவங்களுக்காக நான் குரல் கொடுத்துருக்கேன். இந்த அறிக்கைகளை தாண்டி களத்துல நின்று இருக்கணும், அதை தவற விட்டுட்டீங்களோ? இல்லை அப்படி இல்லை, இல்லை இல்லை, அதாவது நாங்கள் அவங்க கூட தான் இருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து வந்து களத்தில் வந்து இப்போ இன்றைக்கும் கூட 14 கிராமம் போகிறேங்க, நாளைக்கு 16 கிராமம் போகிறேன், அதுக்கு பிறகு 20 கிராமம் போகிறேன். தொடர்ந்து நான் கிராமந்தோறும் எங்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்பு அதிகமாக வந்து கிராமத்தை மையமாக வச்சது. நகர்ப்புறத்தில் எங்கள் கட்சியினுடைய செல்வாக்கு குறைவு. எல்லா கிராமங்களுக்கும் கொத்து கொத்தா கிராமங்களை வந்து நான் மையமாக வச்சு எல்லா கிராமங்களுக்கும் சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டு வருகிறேன். 2026 விஜயோட வருகை வந்து மாற்றத்தை எப்படி ஏற்படுத்தும்? அதுக்கு இன்னும் 4 இருக்குது சார், பார்க்கலாம் சார். இதான் 2வது மாநாடு நடக்குது, இன்னும் நடக்கட்டும் சார், வந்து இன்னும் 2-3 மாநாடு நடக்கட்டும். நேற்று நாங்கள் ஒன்று பார்த்தேன், 2.3 கோடி பேர் அவருடைய அதையும் பார்க்குறாங்களே. அது என்னது வியூஸ்? என்னது? அவர் ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. ஆனால் 2.3 கோடி பேர் நேற்று சாயந்தரம் 8 மணி வரையிலும் பார்க்குறாங்க. 2 லட்சம் 20 லட்சம் பேர் வந்து 2 மில்லியன் பீப்புள் வந்து அது கருத்து போடுறாங்க. அதெல்லாம் என்ன? வாட் இஸ் திஸ்? அனலைஸ் பண்ணுங்கள். இல்லை அதான் இல்லை, அதாவது ஒரு சாதாரணமான ஒரு துண்டு இதுதானே, ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் இருக்கக்கூடியது. அதையே 2.5 கோடி பேர் பார்க்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாக பார்க்குறாங்க அப்படின்னா, அது உலகம் ஃபுல்லாக பார்க்குறாங்கன்னா அதனுடைய என்ன, வாட் இஸ் த இம்பேக்ட் ஆஃப் தட்? அது வந்து நம்ம ஸ்டடி பண்ணி தான் சொல்லணும். இல்லை, நான் எதுவுமே சொல்ல, நான் வந்து இதுதான் நான் சொல்ல. இது மாதிரி 2.5 கோடி பேர் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குதே, அதனுடைய பொருள் என்ன? அது அரசியலா, வெறும் மாயையா, வெறும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா என்ன என்பதை ஆழமாக மாநகராட்சி வந்து இன்னும் நல்லா எச்சரிக்கையோடு இருந்து செயல்படணும், அவ்வளோதாங்க. இது வந்து இதே தொடருது. கடைநிலையில் இருக்கக்கூடியவருடைய இதுன்னா அவங்கள வந்து அவங்க போராடுற போது காவல்துறையை வச்சு அகற்றுறாங்க, அவங்க தூக்கி போடுறாங்க, அவங்கள இன்சல்ட் பண்ணுறாங்க. பட் கடைசியில் வந்து அவங்கள வச்சு தான் வந்து இந்த அடிப்படை வேலைகள் செய்ய வேண்டியிருக்குது. அவங்களுக்கு உரிய பாதுகாப்போ அல்லது வந்து இந்த மாதிரி வந்து உடனடியாக அந்த மின்ன உயர்கள் இருந்திருந்தால் அந்த இடத்துல பணி செய்ய விடாமல் கிடக்குது. சூப்பர்வைசர் என்ன ஆகுது? அப்போது ஏதோ ஒரு குறைபாடுகள் தொடர்ந்து இருக்குது. இதெல்லாம் வந்து தொடர்ந்து நிகழக்கூடாது.